உபாகமம் 27:19 புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். எனக்கு அது இல்லை, இது இல்லையே, திருமண காரியங்கள் இருக்கு, அநேக பிரச்சனைகள் இருக்கு, அநேக தேவைகள் இருக்கு, ஆனா நான் வாடி போய் கிடக்கிறேனே என்று சொல்லி இன்னைக்கு நீங்க கலங்கி இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை, உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் உன்னை சந்தோஷமாய் கர்த்தர் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உனக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதத்தோடு உன்னை நான் நடத்துவேன் என்று இந்த நேரத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். மனுஷர் கொடுக்கிறது கொஞ்ச நேரத்துல நம்மளை விட்டு விலகி போயிடும். ஆனா ஆண்டவர் சொல்றாருங்க, உன்னுடைய எல்லாவற்றுக்கும் நான் ஆசீர்வாதமா இருந்து உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் புகழ்ச்சியா வைப்பார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் புகழ்ச்சியா வைப்பார். நாம் புகழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு நம்முடைய உறவு காணப்படணும். இயேசு கிறிஸ்துவோடு நம்ம வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தை விட்டு விடாதபடி ஜெபத்திலும் வேதத்திலும் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் ஆண்டவர் வைக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, வனாந்தரத்துல போகும் பொழுது அந்த இடத்துல தண்ணி இல்லை, ஆகாரம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல நல்ல தண்ணீரை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், இறைச்சை கொடுத்தார். ஆசீர்வாதமாய் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த உலகத்துல சொந்த பந்தம் உங்களை கவனிக்காம இருக்கலாம், உங்களை ஒரு தள்ளப்பட்ட இடமா இருக்கலாம். ஆனா அப்பா வாக்கு கொடுத்தார் இல்லையா, ஏசப்பா உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கிறேன் என்று சொன்னார் இல்லையா. நிச்சயமாகவே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் செபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல